ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்? நம்ம ஒரு பென்சிலை வச்சு சால்டரிங் மிஷின் வந்து நம்ம செய்ய போகிறோம். ஒரு பென்சில் ஒன்று, மொபைல் சார்ஜர் ஒன்று, தேவையான அளவுக்கு காப்பர் ஒயரு. இப்போ இந்த பென்சில் எடுத்துக்குவோம். பென்சில் எடுத்து முனைப்பகுதியை நம்ம நல்லா சீவிக்குவோம். சிவன மாதிரி நீங்களும் சீவி எடுத்துங்க. சீவன பிறகு முன்பகுதியில் நம்ம ஒரு புடிமான மாதிரி சீவிக்குவோம். சீவி வச்சு இன்னும் கொஞ்சம் மேலே தள்ளி நம்ம கீழே சீவன மாதிரி மேலே சீவிக்குவோம். உங்களுக்கே நல்லா தெரியுது, நம்ம ரெண்டு இடத்துல சீவிட்டோம். உள்ள காப்பரை பிரித்தாச்சு. பிரித்ததுலேருந்து நம்ம ஒரு 3 பீஸ் எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு 3 பீஸ் எடுத்து வச்சு நம்ம நல்லா முறுக்கி டைட் வச்சுக்குவோம். இன்னொரு 3 பீஸ் எடுத்துக்குவோம். இன்னொரு 3 பீஸ் எடுத்துக்குவோம். அதையும் சமமான அளவு வச்சு நம்ம டைட் பண்ணிக்குவோம். டைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சீவி வச்ச பென்சில் எடுத்து முன்பகுதியில் நம்ம புடிமானத்துக்கு வச்சதில் இதை வச்சு இந்த காப்பரை வச்சு நம்ம நல்லா டைட் பண்ணிக்குவோம். இதுமாரி மேல் பகுதியில் நம்ம வச்சு நல்லா டைட் பண்ணிக்குவோம். நல்லா டைட் பண்ணியாச்சு. தேவையில்லாமல் அந்த காப்பர் கம்பியை கட் பண்ணிக்குவோம். சால்டரிங் மிஷின் கன்னோட வேலை முடிஞ்சிடுச்சு. கன்னுக்கு சப்ளை ஆகிறதுக்காக இப்போ நம்ம சார்ஜர் எடுத்து ரெடி பண்ணுவோம். என்கிட்ட இருக்கிற வேஸ்டான சார்ஜர் எடுத்துக்கினேன். உங்கள்கிட்ட அதுமாரி தான் நீங்கள் எடுத்துங்க. எடுத்து இந்த முன்பகுதியை நம்ம கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதை இப்போ நம்ம சீவிக்குவோம். தேவையான ஒயரில் இப்போ நம்ம கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணி முடிச்சாச்சு. கட் பண்ணதில் 4 ஒயர் இருக்குது. பச்சை, வெள்ளை, சிவப்பு, கருப்பு. இதில் நமக்கு கருப்பும் சிவப்பும் மட்டும்தான் வேணும். இந்த பச்சை, வெள்ளை வேணாம். அதை நம்ம இப்போ கட் பண்ணிக்குவோம். இந்த தேவையான கருப்பையும் சிவப்பையும் நம்ம இப்போ நல்லா சீவிக்குவோம். நம்ம ரெடி பண்ண அந்த பென்சில் கன் எடுத்து கருப்பை ஒரு பகுதியிலையும் சிவப்பை ஒரு பகுதியில் நம்ம கொடுத்துக்குவோம்.
நம்ம கொடுக்குற ஒயரிங்கில் எந்த ஒயரும் அங்கே ஜாயிண்ட் ஆகக்கூடாது. அதுமாதிரி தனித்தனியாக கொடுத்துக்குவோம். நம்ம ரெடி பண்ண சால்டரிங் கன் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம பிடிமானத்துக்காக டேப் சுற்றிக்குவோம். நான் சுவிட்ச் போட்டு 1 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்குள்ளே நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணது நல்லாவே ஒர்க் பண்ணுது. உங்களுக்கே தெரியுதா பாருங்கள். இப்போ ரெடி பண்ணது நல்லாவே ஒர்க் ஆகுது. உங்களுக்கே தெரியுது பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடி பண்ணது நல்லா ஒர்க் ஆகுது. இப்போ நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.